தலைவரை முடிச்சாச்சு லட்சுமிகாந்தன். இனிமேல் சினிமாவில் நிம்மதியாக இருக்கும். அண்ணன் என்எஸ்கேவும் தலைவர் பாகவதரும் நிம்மதியாக இருப்பாங்க. இந்த தகவலை சொல்லிட்டு போதான் வந்தோம். அவரு பதறிறாரு. நம்மள 4 பேர் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் லட்சுமிகாந்தன்ட்ட போனால் முடிஞ்சிற அளவுக்கு ஒரு அந்த பலத்தால் தான் வந்து சினிமா உலகத்தில் அந்த அளவுக்கு எழுதி கூட யாரும் லட்சுமிகாந்தனை போயிட்டு நேரடியாக தொட முடியல. இவர் வராருல சிறையிலேருந்து வரும்போது ஊர்க்குழஞ்சி போய் அந்த பாகவதரில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கேசம் எல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கோம். தேஜஸ் கோல்டு மாதிரி மின்னும் அதெல்லாம் இல்லாமல், அதாவது இவங்க 2 பேருக்கும் வந்து இவர் ரயில் இறங்கும்போது 1000 பேர் நிற்பாங்க, இறங்கும்போது 1000 பேர் நிற்பாங்க. என்எஸ்கேவும் அதே மாதிரி தான். ஆனால் சிறையிலேருந்து அவளை கூட்டம் வந்து ரொம்ப குறைவு. பாகவதரையா அவங்கள பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள தொட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படுறவன், ஆனால் என்எஸ்கேவை பார்த்துட்டு ஐயா வள்ளல்யான்னு காலில் வருவேன். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை. உணவு வீட்டு உணவு இல்லை. தங்கத்தட்டில் சாப்பிட்டவருக்கு வந்து அலுமினிய தட்டு, அள்ளி கொடுத்தவன்ட்ட பணம் இல்லை. கடங்கார வேற கேட்குறான். என்ன பண்ணுறது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீதிமன்றத்தால் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர்கள் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ வந்து முழுக்க வந்து லட்சுமிகாந்தன் அவதூறுகள் எழுதிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, லட்சுமிகாந்தனை கொலை பண்ணது யாரு? இவங்க குற்றமற்றவர்கள் யார் கொலை பண்ண? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். துல்கர் சல்மான் நடிப்புல சமீபத்துல காந்தா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது அன்றைய தமிழக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கருதப்பட்ட தியாகராஜ பாகவதர் மற்றும் என்எஸ் கிருஷ்ணன் இவர்கள் 2 பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு கொலை வழக்கு, பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இதை மையப்படுத்தி தான் அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்துட்டு இருந்தது. ஆனா அது அப்போதே இந்த திரைப்பட குழு வந்து மறுத்துட்டாங்க. இப்போது அந்த திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வழக்கு குறித்த விவாதம் மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் யார்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? தமிழ் சினிமாவுடைய அன்றைய சூப்பர் ஸ்டாராக இருந்தக்கூடிய தியாகராஜ பாகவதர் எப்படி அந்த கொலை வழக்குக்குள்ள வந்தார்? என்எஸ் கிருஷ்ணன் எப்படி அந்த கொலை வழக்குக்குள்ள வந்தார்? எப்படி கைது செய்யப்பட்டார்கள்? இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை கிரைம் ஜேர்னலிஸ்ட் நாப்பா சேதுராமன் அவர்கள்ட்ட விவாதிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கு இப்ப இந்த காந்தா திரைப்படத்தை முன் வச்சு விவாதம் ஆகிட்டு இருக்கு. அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ணன் இவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறதே இப்போ ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு கொலை வழக்குல இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் கைது செய்யப்படுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இதன் பின்னாடி இருக்கிறது. என்ன நடந்தது ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க. லட்சுமிகாந்தன் வந்து உங்களுக்கு அடிப்படையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு தான் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து 1932 ராஜமுந்திரி, அப்போ ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் மற்ற இல்லையா, அப்போ ராஜமுந்திரி ஆந்திராவில் இருக்குது, சென்னையில் இருந்தது. அந்த ராஜமுந்திரியில் சிறையில் அடைக்கப்பட்டவர் இள மோசடி வழக்கில். சிறையில் இருந்த நபர் இள மோசடி வழக்கில் ஓகே 32 இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் சிறை தண்டனை முடியறது முன்னாடியே அதுவே ரொம்ப மோசமான ஒரு பாதுகாப்பு ரொம்ப அதிகம், தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி சிறையிலேருந்து தப்பிச்சு 2 முறை அங்கேருந்து தப்பிக்க முடியாத ஒரு சிறையிலேருந்து தப்பிச்ச ஒரு நபர் ஆமா. அதுக்கு பிறகு வந்து பெரிய அளவில் போலீஸ் கொண்டு இறக்கி லட்சுமிகாந்தனை வந்து இனிமேல் அங்கே வச்சிருந்தா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் சிறைக்கு அனுப்புறாங்க. ஓகே, அந்தமான் சிறை வந்து நீங்க தப்பிச்சா கடல்ல தான் வந்து சாகணும். அந்த சிறையிலேருந்து 2 வருஷத்துல தப்பிச்சிடறாப்புல வந்துட்டு. அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு லீகல் அட்வைசர் மாதிரி தான் செயல்படுறாரு. ஏரியாவில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை போய் நிற்கிறது, சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை தலையிடுறது எல்லாம் போய் நிற்கிறது. ஏன்னா இவருக்கு வந்து அடிப்படையில் பெரிய அளவில் வீடு வசதிலாம் உண்டு, தோட்டம் துறவு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த யானைக்கவனி, வால்டெக்ஸ் ரோடு, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சாணிக்குளம், அப்புறம் வெப்பேரி, இந்த ஏரியாவில் மட்டும் ஒரு 20 வீடுக்கு மேலே சொந்த வீடு. அதெல்லாம் எப்படி வாங்கினாருன்னு தெரியல. ஆமா, அது பூர்வீகமா இல்ல வந்து சரியா உறுதிப்படுத்த நிறைய சொத்து உண்டு. அதுல நிறைய வாடகைக்கு நிறைய பேர் இருந்தவங்க, அவங்க கிட்டயும் பஞ்சாயத்து, வாடகை தரலன்ற பஞ்சாயத்து, இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் ஓடுது. தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிடணும்னு ரொம்ப துடிக்கிறாள், ஏதோ ஒரு வகையில பெரிய ஆளாகணும்னு. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ் சினிமா உலகம் வந்து 2 ஜாம்பவான்களோட இருக்குது. 2 ஜாம்பவான்ல ஒன்று ஏழிசை மன்னர் அப்படின்னு போற்றப்பட்ட எம்கே தியாகராஜ பாகவதர், இன்னொன்று கலைவாணர் என்று போற்றப்பட்ட
என்எஸ் கிருஷ்ணன். NSK. கலைவாணர் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் லைன் உச்சமானதெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு பாப்புலர். பாப்புலர். பாகவதர் கிராப் வெட்டுங்கன்னு சொல்லி கடையில கொண்டு உட்கார வைப்பாங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல் அந்த அளவுக்கு ஃபேமஸ். பாகவதர் கிராப் வெட்டுங்கன்னு வாங்கலாம். அதாவது கடைக்கார சொல்லுவாங்க, பாகவதர் கிராப் வெட்டலையா, பாகவதர் மாதிரி கலர் வருமாயா அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு வந்து கலர் கோல்டு மாதிரி மின்னக்கூடிய ஒரு தேகம். அதாவது திருச்சிங்க அவருக்கு பூர்வீகம். திருச்சியில இருந்து அவர் ரயிலில் ஏறி சென்னைக்கு வராரு அப்படின்னா வர வழியில எந்த ஸ்டேஷன்ல வண்டி நிற்குதோ எல்லா ஸ்டேஷன்லயும் குறைந்தபட்சம் 500லேருந்து 1000 பேர் நிற்பாங்க அவரை பார்க்கறதுக்கு. அதுல வந்து 80% பெண்கள் தான். கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கண்ணத்து கையை நீட்டி தொட்டு தடவிட்டு போற அளவுக்கு அவ்வளோ ஒரு மேல கிரேஸ். அவர் பாகவதர்னா உயிர். அந்த மாதிரி புகழனில் உச்சத்தில் இருந்தவர். இந்த பக்கம் வந்து என்எஸ்கே, அதாவது சூப்பர் ஸ்டார் சொல்ற இல்லையா நம்ம. அப்ப இந்தியாவுக்கு இவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். தனித்தனியா மாநில வாரியே கிடையாது. எங்க கேட்டாலும் ஒரு பாகவதர் தான் சொல்லுவாங்க. 2 உச்ச நட்சத்திரங்கள் இங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெரிய ஆளா துடிக்கக்கூடிய லட்சுமிகாந்தன் இருக்கிறார். இவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? இவங்க பத்திரிகையாளர் ஆகணுன்றலாம் ஐடியா இல்லை யாருக்கு? லட்சுமிகாந்தன் இருக்கு. அப்படிதான் போலீஸ் ரெக்கார்ட்ல அப்படிதான் இருக்குது. வந்து நம்மள 4 பேர் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் லட்சுமிகாந்தன்ட்ட போனா முடிஞ்சிற அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கணும் அப்படின்னு தான் வராப்புல. அப்பா அங்க லோக்கல்ல யாரோ சில பேர் கூட வந்து நீ வந்து பத்திரிகையில் எழுதுனா 4 பேர் உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு யாருன்னா எப்பவுமே ஒரு டியூன் பண்ணுறது ஆள் வேணும்ல. அந்த மாதிரி டியூன் பண்ணி விடவே போயிட்டு வேக வேகமாக 2-3 பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே லோக்கலில் இருந்த எல்லாம் பாக்ஸர் தான் அவர் நண்பர்கள் நிறைய ஆள் இப்போ கூட பாடி கார்டு மாதிரி இருக்கிறதுக்கு ஆட்கள் போயிட்டு தான் வந்து உங்களுக்கு சினிமா தூதுன்ற பத்திரிகை டைட்டில் போகிறப்படி லைசன்ஸ் வாங்கி நடத்துகிறாங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து அப்போ புகழ்பெற்ற நடிகையாக இருந்த மிகப்பெரிய நாட்டிய தாரையாக இருந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்லாம் தவறாக சித்தரிச்சு எழுதுறது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு மாதிரி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். பெண்கள் வேண்டாம் அவ்வளோ பேர் எழுதுறாப்புல. ஆண்கள் யாரையுமே எழுதலை. அதே மாதிரி வந்து தொழிலதிபர்கள், சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் போட்டுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணி எழுதுறாப்புல. எழுத ஆரம்பிச்சு அந்த சைடில் வந்துட்டு பெரிய எதிர்ப்பு. ஆனால் இவருக்கு என்ன பெரிய பலன் கேட்டால் எப்பவுமே கூட வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதில் வந்து வீரசேனன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸர் சூளையில் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி இருப்பாங்க. சொந்த வீடு இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த வீடு வந்து வாடகை விட்ட வகையில் அந்த வாடகை தரல அந்த பஞ்சாயத்தெல்லாம் வீரசேனன் தான் பார்ப்பார். அப்படிதான் ஜானகின்னு ஒரு கேரக்டர் வாடகை தரலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரதர் ஒரு கேரக்டர் வந்து அவங்க பஞ்சாயத்து ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வாடகை வசூல் பண்றதுக்கு பெரிய டீம் போட்டு வசூல் பண்ற அளவுக்கு சொந்த வீடுகள். ஆமா, சூளை அந்த எல்லாமே இந்த பத்திரிகையின் வாயிலாக சம்பாதிச்ச பணமா? இல்ல முதல்ல கொஞ்சம் பணக்காரன் தான், ஆளு கொஞ்சம் வசதியெல்லாம் உண்டு, வீடு வாசலாம் நிறைய உண்டு. மற்றபடி வந்து இருந்தாலும் இதுல வந்து நிறைய வந்து மிரட்டலா செயல்பட்டாருன்றது தான் போலீஸ் ரெக்கார்டு. இப்ப மிரட்டி சொத்து சேர்த்தாருன்றதுதான் போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது. அடிப்படை பொதுமக்கள் பிரச்சனை, லைட் எரியல, கால்வாய் அடைப்பு, அது இந்த பிரச்சனை இல்லை, அது ரேஷன் கடையில் பொருள் தரல, அந்த மாதிரி விஷயம் எதுனா உங்களுக்கு அடிப்படை. அந்த மாதிரி இருந்தாமல் இந்த மாதிரி விஷயம் மட்டும் ஒரு மோட்டிவோட பண்ணும்போது தான் அப்போ சினிமா உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தால் தியாகராஜ பாகவதருக்கும் கலைவாணருக்கும் இந்த விஷயம் கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் எதனா பண்ணுங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்கன்னா தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு இதை அப்போ இருந்து ஆளுநர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப தவறாக போகிறான், சினிமா உலகத்தில் யாராலையும் பிழைக்கவும் முடியல அப்படின்னு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட இவங்க மனு கொடுக்கும்போது அந்த புக்கையும் சேர்த்து விடுறாங்க. அவர் புக்கை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கம்னா இல்லை 20 பக்கம் சினிமா அடிகளை பற்றி தான் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவதூறுகளாக எழுதலாம். முடிக்கும் போது இதன் அடுத்த கட்ட விவரங்கள் அடுத்த இதழ்ன்ற மாதிரி முடிக்கிறாங்க. அது யாருக்குரிய த்ரெட்டனிங் மைண்ட் செட்டு தான். அப்போ அதை பார்த்துமே ஆளுநர் வந்து அவங்க தமிழில் படித்து வந்து அதுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் சொல்கிறாங்க. அவங்க கூட போய் இந்த அட்வொகேட்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்எஸ்கே கூட போயிருந்தவங்க பார்த்து சரி கண்டிப்பாக அதை வந்து நான் ஒத்துக்க முடியாது சொல்லிட்டு அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணாதான் சினிமா தூது பத்திரிகையோட உரிமத்தை ரத்து பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லட்சுமிகாந்தன் அண்ட் கோவுக்கு என்ன ஆகுதுன்னா, கலைவாணரும் என்எஸ்கேவும் பாகவதரும் சேர்ந்து தான் பத்திரிகை முடிச்சு விட்டாங்க. அப்போ சினிமா சைடில் யார் எழுதினாலும் இவங்க வராங்கன்னா இவங்களே எழுதுனா இவங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே இந்து நேசன் ஒரு பத்திரிகை வேற ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி பத்திரிகை க்ளோஸ் ஆகிடுச்சு, உன் பத்திரிக்கை வேணும் எனக்கு, நான் புதுசாக அப்ளை பண்ணி லைசன்ஸ் அப்ரூவல் ஆகி வரத்துக்கு மாதங்கள் ஆகும், உடனே நாளைக்கே பத்திரிக்கை கொண்டாடுறோம், உன் பத்திரிகை கொடுனதும் அவர் பெரிய தொகை சொல்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லையா, குடியான்னு சொல்லிட்டு அந்த தொகையை கொடுத்துட்றாப்புல. கை இருப்பு அவ்வளோ இருக்குது.
ஏற்கனவே இந்த பத்திரிகையில் வந்து கொஞ்சம் சம்பாரிச்சது ஒரு தகவல் உண்டு. எது சினிமா தூதுல ஏற்கனவே ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிகமாக சம்பாதிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு சொத்துல வேற இருக்கு. கொடுத்து பத்திரிகை வாங்கிறாரு. வாங்கிட்டு இந்தியநேசன் கைக்கு வந்த 2வது நாளோ 3வது நாளோ கலைவாணரையும் பாகவதரையும் தப்பா எழுதுறாங்க. எழுதுறாங்க. கொடூரமா அந்த மாதிரி சித்தரிக்க கூடாத அளவுக்கு அவங்கள எழுதுறாப்புல. இதுதான் வந்து அவங்களுக்கு மனசுலயும் பெரிய அடி, சமூகத்திலயும் பெரிய அடி. அது யாருமே அந்த மாதிரி அவங்கள 2 பேரையும் நினைச்சு பார்க்க முடியாது. தமிழ் சினிமாவே கொதிச்சு போயிடுச்சு. அந்த அலுவலகத்துலாம் வந்து சினிமா சைட்ல எல்லாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எது அவங்கள தடுத்ததுன்னா, அப்போ இவர் கூட இருந்த ஆதரவாளர்கள், இந்த பாக்ஸர்கள், நூற்றுக்கணக்கான பாக்ஸர்கள் கூட உண்டு லட்சுமிகாந்தோட. லட்சுமிகாந்த் ஆமா ஆமா. எப்படி அந்த கொலை நடந்தது? கொலை வந்து போலீஸ் ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்துட்டு உங்களுக்கு அக்டோபர் 19ஆம் தேதி 1944 இவர் வந்துட்டு இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு அட்வொகேட் உண்டு. அவரை பார்க்கறதுக்காக வெப்பேரிக்கு போறார். நற்குணன் சொல்லிட்டு பேர். போகும்போது இப்போ வந்து உங்களுக்கு யானை கவனி சொல்றோம் இல்லையா, அந்த பாதையும் வெப்பேரி காவல் நிலையமும் ஒன்னா சந்திக்கும். ஜெனரல் காலின்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அந்த சாலை, இந்த வெப்பேரி நெடுஞ்சாலை, அப்புறம் யானைகோணி மேம்பாலம் எல்லாம் போய் மொத்தமாக சந்திக்கிற இடம் ஒரே இடம் வந்து வெப்பேரி காவல் நிலையம் தான். அப்போ சென்னையில் இருந்த மிக குறைந்த காவல் நிலையத்தில் ஒன்று வெப்பேரி. இப்போ இருக்க மாதிரி இல்லை. ஒரு ஸ்டேஷனுக்கு கிரைம் இன்ஸ்பெக்டரு, லாண்ட் ஆர்டரு, டிராஃபிக்லாம் இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து சிஐன்னு ஒரு போஸ்ட் உண்டு, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு. 5 காவல் நிலையத்துக்கு ஒரு ஆய்வாளர். அந்த மாதிரி அங்கே வெப்பேரிக்கு காவல் நிலைய ஆய்வாளர் இருக்கிறவர் வந்து கிருஷ்ணன் நம்பியார். அவர் தான் அது எதுக்கு அதனால் அவர் தான் அந்த வழக்கு விசாரித்தவர். இப்போ அந்த இடத்துல வந்து வெப்பேரி மேம்பாலம், அதாவது யானைகோணி மேம்பாலம், அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு வந்து கைரிச்சா தான் அப்பலாம். கலைஞர் சிஎம்மான பிறகுதான் அந்த கைரிச்சா ஒழிச்சார்னு வச்சுக்கலாம். மனிதனே இருக்கிறதான்னு சொல்லிட்டு அந்த கைரிக்ஷா வந்து பெரும்பாலும் ஒரு லட்சுமிகாந்தன் பயன்படுத்துவார். வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஆள் நிற்பான் எப்பவுமே. ஏன்னு கேட்டால் அவர் எப்பவுமே கைரிக்ஷாவில் தான் நடத்துக்கு போவார் சொல்லிட்டு இருப்பான். ஏறி உட்காந்துப்பாரு. ₹1 ₹2 தானே அப்போ கூலி. ஏறி உட்காந்து எங்கே சொல்லணுமோ அங்கே போய்டும். அங்கே ஒரு அலுவலகம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வால்டெக்ஸ் ரோட்டில் தான் இருக்குது. யாருக்கு? லட்சுமிகாந்தனுக்கு அலுவலகம். அங்கேருந்து இப்போலாம் அந்த குட் செட்டு, அந்த பார்சல் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அது இருக்குது. அந்த இடத்துல இருந்து இவரை பார்க்கறதுக்கு வெப்பேரிக்காக போறாரு. வழக்கறிஞரை பார்க்கறது போறாரு. போகும்போது எதுக்காக போறாருன்னா, என்எஸ் கிருஷ்ணனாலையும் பாகவதராலையும் அவர் கூட இருக்கக்கூடிய ஆதி மூலம் அந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் உண்டு. அவங்கெல்லாம் வந்து அச்சுறுத்தலாக இருக்கு. 2வது வீட்டு வாடகையில் இருந்த அந்த ஜானகி, அந்த டெனண்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பிரதர், அவரு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்றாலும் டவுட்டாக இருக்கு. நானும் நிறைய எழுதிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து லீகலாக வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போறாரு. அவர் ரொம்ப நெருக்கம் அந்த அட்வொகேட். ஆமா. போகும்போதே வந்து அந்த யானைகோணி மேம்பாலம் போய் டவுன், இப்போ வந்து நடராஜா தேட்டர்னு ஒன்று இருந்தது, சமீபத்தில் தான் எடுத்துட்டாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த டவுன் பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல மடக்கி ஒரு 3 பேர் வந்து கத்தியில் குத்திடுறாங்க. கழுத்துல குத்தந்துமே ஒரு கான்சியஸ் எல்லாம் கீழே விழுந்துறாரு. காலில் தள்ளுறானுங்க. இறந்துட்டாரு முடிவு போட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த ரிக்ஷாக்காரன் விட்டு ஓடிடுறான். எப்பவுமே கோபால்னு ஒரு ரிக்ஷாக்காரன், அவர் அவன் தான் வந்து ரெகுலர் சவாரின்னு வச்சுக்கோங்க. அவன் தான் ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற யார்ட்டையும் சொல்கிறான். அப்புறம் நற்குணன் அட்வொகேட் எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது அப்போ கொடுக்குற வாக்கு மூலமும் என்எஸ்கேவும் தியாகராஜ பாகவதரும் அந்த கூட இருக்கிற அசோசியேட் ஒரு 6 பேர் அந்த கேஸில் வழக்கில் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் பேரையும் கரெக்டாக சொல்கிறாப்புல. இவங்க தான் அந்த பண்ணியிருக்காங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சிடுச்சு. இது வந்து அக்டோபர் 19, 1944 இது முடிஞ்சிடுச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு வராரு. நற்குணம் சொல்கிறார், நீங்கள் வீட்டிலே இருங்க, வர வேண்டாம், நானே வந்து டிராஃப்ட் போட்டு தரேன், லீகலாக பார்த்துப்போம். அப்போ வந்து உங்களுக்கு பொதுமக்கள் நீதிமன்றம் மாதிரி தான். அப்போது அமர்வு எப்படி கேட்டிங்கன்னா, கேஏ முன்ஷின்னு ஒரு அட்வொகேட்டு, ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறேன் இல்லையா, அவரும் ஒரு அட்வொகேட்டு, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கொண்ட அட்வொகேட் குழு. ஊரில் வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதையமாக இருக்கக்கூடிய பட்டதாரிகள் 5 பேர் கொண்ட குழு. அவங்க கொடுக்குற தீர்ப்பை ஹைகோர்ட்டு ஏற்றுக்கும். அப்படிதான் நீதிமன்றங்கள் இருந்து செயல்பட்டது. அப்போ வந்து இவங்க கிட்ட தான் போயிட்டு அந்த பெட்டிஷன் கொடுக்கணும். யாரு? இந்த நற்குணன். அதுக்காக நான் வரேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கார். இவருக்கு என்னமோ இல்லை, வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இவர் தான் கொஞ்சம் ஆள் சுறுசுறுன்னு இருப்பார்ல. கிளம்பி அந்த நவம்பர் 8ஆம் தேதி காலையில் கிளம்புறார் வீட்டிலேருந்து. கிளம்பி போகும்போது அதே பாயிண்டில் கொஞ்சம் இறங்கி ஜெனரல் காலின்ஸ் ரோட்டில் வரும்போது ஒரு 6-7 பேர் கொண்ட கும்பல் வந்து வர கொடூரமான முறையில் வயிற்றுலையும்
கழுத்துலையும் குத்துறாங்க. வெட்டலாம் இல்லை, இரண்டாவது முறை அட்டன். 2வது முறை அட்டன் பண்றாங்க. அக்டோபர்ல ஒரு அட்டன் பண்றாங்க, அதில் பிழைச்சிக்கிறாரு. நவம்பர்ல பிழைச்சிட்டு தான் அதே கோபால் தான் ரிக்ஷா ஓட்டுனார். ஆமா, அவரு பத்திரி போயிட்டு எல்லாம் எப்போ ஒருத்தனை கூட ஒரு கொலை பண்ண முடியும் ஓடிடுறாரு. எல்லாம் போயிட்ட பிறகு இவர் அப்படியே தூக்கி அந்த ரிக்ஷாலே வச்சு வலிச்சிட்டு, கை ரிக்ஷால அது வலிச்சிட்டு ஓடுறாரு ஜிஹெச் கூட்டு போறது. அப்போ வந்து பொதுமக்கள் எப்படி வழக்கத்தில் அதை சொல்லுவாங்கன்னா ஜெல்லாஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. சென்னை மக்களுடைய புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை ஜெல்லாஸ்பத்திரின்னு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அப்போ இப்போதான் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அப்போ வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். அந்த பக்கமா இறங்கி ஒரே நேரோட போயிடலான்னு எடுத்துட்டு ஓடுறாரு. வெப்பேரி காவல் நிலையம் கிராஸ் பண்ணும்போது இவருக்கு கவனம் வந்துடுது. ஆமா, ரிக்ஷால இருந்து தட்டுறாரு, கோபால் நிறுத்துறாங்கிறாரு. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசலாம். முதல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாச்சுன்னா அது கோர்ட்ல கொடுத்தது சம்பவம். அப்ப அந்த மாதிரி இருந்தது. இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப நம்பகத்தன்மையோட இருந்தாங்க. இன்ஸ்பெக்டருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் மரண வாக்குமூலம், அது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது வந்து கோர்ட்லயே சொன்ன மாதிரி. அதனால வந்து ரொம்ப உறுதியா நிற்கிறாரு. 2வது அந்த கிருஷ்ணன் நம்பியார்ன்றது ஆனஸ்டா அப்ப இருந்த சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஸ்டாலின் ஒரு கமிஷனர் இருந்தார் உள்பட பல பேர்கிட்ட அவார்டு ரிவார்ட்லாம் வாங்கினவர் கிருஷ்ணன் நம்பியார். அதனால அவர் மேலே இவருக்கு வந்து அதனால அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் விடணுன்றாரு. இறங்கி வாசல்லேருந்து இவரே ஓடுறாரு. உள்ள இருந்து இன்ஸ்பெக்டர் ஓடியாரு. என்ன ஆச்சுன்னு இந்த நடந்த விஷயத்தான் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல எழுதுங்க. அப்போ எப்பவுமே ஒரு பேடு மாதிரி வச்சிருப்பாங்க ஆயோடலாம் பாக்கெட்டில், எடுத்து டக்குன்னு குறிச்சிக்கிறார். எல்லாம் குறிச்சு முடிச்சோம். மரண வாக்குமூலம் என்ன சொல்றாரு? அதில் வந்துட்டு நான் அந்த மாதிரி சினிமா தூதுன்ற பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். எல்லாமே ஒரு பத்திரிகையாளர் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அழகாக ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்கிறார். சினிமா தூது பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். அந்த பத்திரிகையில் வந்து சினிமா டேரியில் பார்த்து நிறைய மிரட்டல் வந்தது. அதனால் வந்து எனக்கு யாருன்னு நான் செக் பண்ணும்போது என்எஸ்கேவும் பாகவதரம் தான் பண்ணுறாங்கன்றது தெரிய வந்தது. அவங்க கூட வந்து ஸ்ரீராமுலு நாயுடுன்னு சொல்லிட்டு கோவையை சேர்ந்த பட்சிராஜா ஸ்டுடியோ அதிபர், சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அவங்ககிட்ட பாதுகாப்பு சொல்லி அட்வொகேட் நறுகுணன்ட்ட பார்த்து சொன்னேன். அட்வொகேட் நறுகுணன் வந்து உனக்கு நான் பண்ணுறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருன்னு சொன்னார். அந்த சொன்ன வாக்குறுதி கொடுத்த கொஞ்ச நாள்லேயே போன மாதம் 19ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 19 என்னை வந்து வழி மறிச்சு பண்ணிட்டாங்க. அது இவங்க தான் பண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருக்குறேன். அந்த புகார் மேலே இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை, இதுக்காவது எடுங்க அப்படின்னு சொன்னதுமே, இல்லைப்பா அது சம்மந்தமாக நான் 3 பேரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறேன், பெரிய அளவில் விட்னஸ் இல்லாதனால என்எஸ்கேவையும் பாகவதரையும் நான் தொடலை, 3 பேரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 3 பேர்கிட்ட கேளுங்க, இன்னும் யாரா இருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த சம்பவத்தை விலாவரியா சொல்றாரு. அதை கேட்ட பிறகு அவரு என்ன பண்றாரு, ஜிஹெச்சுக்கு அவருடைய வண்டியிலேயே கூப்பிட்டு போறாரு. அந்த கைரிச்சாவை தூக்கி போட்டு அவருடைய புல்லட்ல வச்சு கூப்பிட்டு போறாரு. புல்லட்டு பறகுது. ஒரு நேரம் ஜிஹெச்ல போனதும் சிகிச்சை, அன்னைக்கு முழுக்க சிகிச்சை போகுது. ஆனா வந்து முக்கியமான உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் செதஞ்சு போச்சு. செதஞ்சு போனதும் மருத்துவர்கள் வந்து நைட்டே சொல்லிடுறாங்க, அதிகபட்சம் இன்னும் ஒரு 6 மணி நேரம் தான் எங்களால் பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட ஒன்றும் இல்லை, எல்லாம் உள்ளுறுப்புகள்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னிலேருந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன வாக்குமூலம் வேணும் வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு வாக்குமூலம், அந்த நிலைமையிலையும் 2வது வாக்குமூலம் வாங்குறாங்க. ஹாஸ்பிட்டல் மருத்துவர் முன்னிலையில், ஆய்வாளர் முன்னிலையில் வாங்குறாங்க. அந்த வாக்குமூலத்துல திரும்ப திரும்ப சொன்னது இதுதான். என்எஸ் கிருஷ்ணனையும் தியாகராஜ பாகவதரையும் மெயின் மோட்டிவ் வந்து அவர் லட்சுமி வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது என்எஸ்கேவும் பாகவதரும் தான் லீட் பண்ணிருக்காங்கன்றது. ஆனா அதை தாண்டி அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. அவர் நிறைய வீடுகள்லாம் இருந்து சொன்ன இல்லையா, அது வாடகை வசூல் பண்றதுக்கு தனியாக ஆட்கள் இருந்தாங்க. வீரசேனன் ஒரு பாக்ஸரு, அந்த மாதிரி நிறைய பேர் லட்சுமிகாந்தன் சொன்னா போய் நிக்கிறவளுக்கு ஆட்கள் உண்டு. அந்த பலத்தால் தான் வந்து சினிமா உலகத்தில் அந்த அளவுக்கு எழுதி கூட யாரும் லட்சுமிகாந்தனை போயிட்டு நேரடியா தொட முடியல. பெரிய கத்தி துப்பாக்கிலாம் வச்சுட்டு இல்லை, ஆனா ஆள் பலம் பாக்ஸர்னால ஒரு மாதிரி, அதனால சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அவரை எதிர்கொள்ள முடியல, போகல. அப்போ உங்களுக்கு அந்த டெனண்டா இருந்த ஜானகின்னு ஒரு கேரக்டர், ஜானகின்னு ஒரு அம்மா அவங்க வீட்டில் குடியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இவர் அப்பப்போ காலி பண்ணுன்னு சொல்றது, ரொம்ப நாளா இருக்க காலி பண்ணுங்கிறது, வாடகை தரலங்கிறது, ரொம்ப பிரச்சனை, ஏதோ ஒன்று பிரச்சனை ஓடினா இருக்கு ஹவுஸ் ஓனர்ன்ற முறையில். அவங்க வந்து அவங்க பிரதர் வடிகள்கிட்ட சொல்றாங்க, ரொம்ப தொல்லை பண்றான்ப்பா, அவங்களுக்கு சொல்லி வைப்பா, நம்ம கொடுத்துக்கலாமா, ஏதோ சொல்றாங்க. அந்த வடிவல் கேட்கும்போது வடிவலை வந்துட்டு இவருடைய அசோசியேட்டா இருந்த வீரசன் அடிச்சு அமைச்சிடறாங்க பாக்ஸர். இது ஒரு ஒரு மோட்டிவ். ஆமா மோட்டிவ். இது இல்லாம வந்து உங்களுக்கு புகழ்பெற்ற நடிகை மாதுரி தேவின்னு சொல்லிட்டு
இருந்தாங்க இல்லையா ஆரம்பத்துல சொன்னீங்க. ஆமா சினிமா தூதுல எழுதிக்கிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா அவங்களுடைய அம்மாவும் பெரிய நடிகை தான். அவங்களோட உறவினர்லாம் வசுந்தரா தேவின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் சினிமா உலகத்தில் இருந்தவங்க தான். சினிமா பாரம்பரியமான குடும்பம் அவங்க. அவங்கள பற்றி எழுதுனதுல அவங்களுடைய பிரதர் ஜெயானந்தம் அவர்கிட்ட வந்து ஜெயானந்தம். ஆமாம் ஜெயானந்தத்துக்கு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாப்புன்னு சொல்லிட்டு. அவரை வந்துட்டு ஒரே ஏரியா தானே. அவர் வந்து ஜெயானந்தம் வந்து இதே யானை கவுனி அந்த பக்கத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். அவர் நேரடியாக வந்து கேட்குறாரு, சிஸ்டர் இந்த மாதிரி சினிமாவில் பெரிய லெவலில் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, அவங்க பெண்ணாக இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்கு பாதிப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி விடுறாரு. ஜெயானந்தத்துக்கும் இவர் மிரட்டல் பண்ணி அனுப்பிடுறாரு. நான் எழுதுறது தான் எழுதுவேன், உன்னால் முடிஞ்சால் சட்டப்படி கோர்ட்டில் பார்த்துக்கோ, அது வந்து நான் எழுதுனது பொய்ன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிரூபிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரு. இப்போ அது ஒரு மோட்டிவ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஜெயானந்தம், இன்னொரு பக்கம் ஜானகியோட பிரதர் வடிவேலு இதாயிடுச்சு. இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து இந்த விஷயம் நடக்குது. இவங்க கதை முடிச்சு விடுறாங்க. வாக்குமூலம் கொடுத்தாங்க இல்லையா, வாக்குமூலம் கொடுத்து இறந்த பிறகு எப்போ கொண்டாந்து போலீஸ் வந்து முறைப்படி ரொம்ப யாரும் பெரிய அளவில் உறவினர்லாம் யாரும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் தான் லட்சுமிகாந்தன். ஆமாம், பெரிய அளவில் யாரும் வந்து இல்லை, அல்லது நண்பர்கள் பாக்ஸர்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான். போலீஸ் கிட்ட இருந்து எதுவும் பிரச்சனை ஆகாதவருக்கு ஒரே நேரத்தில் அடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. வழக்கு ஸ்ட்ராங் ஆனது நான் சொன்ன மாதிரி KM முன்ஷி, ராஜாஜி, பொதுமக்கள் அடங்கிய அமர்வு இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலம் இருக்குல்ல, எழுத கொடுத்த ஆவணம், அந்த ஆவணத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் நேரடி குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அதை உறுதி பண்ணுறாங்க. ஓகே, உறுதி பண்ணது அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அது போகும்போது உயர்நீதிமன்றமும் அதை உறுதி பண்ணிடுது. 2 கோர்ட்லயுமே வந்து ஆமாம் குற்றவாளி உறுதி பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கான படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தவங்க பாதி பேர் மேலே அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா பேர் டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்திலலாம் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய NSK இருக்கக்கூடிய இந்த திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்காங்களே, KR ராமசாமி, அந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் இப்போ இருந்தாங்க, எம்ஜிஆர் உள்பட. அவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது NSKவை வெளியே கொண்டாந்துடலாம், NSKவுடைய மாணவர் தானே எம்ஜிஆர் வந்து அவர் குருவாக தான் நினைப்பார். அந்த மாதிரி நிறைய பேர் பணம் போட்டு எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூவுக்காக அவங்களுக்கு வந்து இதுக்கு போகிறாங்க, லண்டன் ப்ரீவியூ கவுன்சிலுக்கு போகிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் இல்லை, லண்டன் தான் போகணும், அங்கே தான் போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கேருந்து ஜுடிஷியல்லாம் பண்ணுறாங்க. இவங்க மக்கள் நீதிமன்றத்தில் கொடுத்த இது தகவலை வச்சுக்கிட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது வந்து முதலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் முரணாக இருக்குது, முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, அதனால் மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. 2வது முறை ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர் வந்து வர்றதுக்குள்ளேயே இன்னொரு ஆர்டர் அனுப்புகிறாங்க. அவங்க குற்றமற்றவர்கள் தெரியுது, அந்த தீர்ப்பை நீங்களே கொடுத்துருங்கன்னு அனுப்புகிறாங்க. குற்றமற்றவர்கள் சொல்லி நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கேயும் ஒரு ஆர்டர் வருது, இங்கேயும் ஒரு ஆர்டர் வருது. அப்போது இயல்பாகவே 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது 44ல் சம்பவம், 1946 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் போல் வெளியே வராங்க. இப்போ நீதிமன்றத்தால் குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவர்கள் இவர்கள் வந்து இப்போ குற்றவாளி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ வந்து அவர் முழுக்க வந்து லட்சுமிகாந்தன் அவதூறுகளை எழுதிட்டு இருந்தாரு, இந்த வாக்குமூலங்கள்ல வந்து தனிப்பட்ட வகையில கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, லட்சுமிகாந்தன் கொலை பண்ணது யாரு இல்ல, அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க குற்றமற்றவர்கள் யார் கொலை பண்ணாங்க? அதான் நிறைய பேர் இருக்காங்க, வடிவேலு, இந்த ஜானகி, ஆமா அவங்க எல்லாமே நிறைய மோட்டிவ் இருக்குது. யாருன்னு இது பண்ணணும் இல்லையா. அதாவது லட்சுமிகாந்தன் நல்லவன் கெட்டவன்றதை தாண்டி ஒரு கொலைக்கு காரணமானவங்க வெளி உலகத்துக்கு தெரியல. இப்போ வந்துட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து சினிமா வாழ்க்கை, நம்ம முதல்ல தொடக்கத்தில் சொன்ன பாருங்க, சினிமா வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. இந்த கொலைக்கான காரணம் ஒரு பக்கம் தெரியாம மர்மம் ஆயிடுச்சு, இவங்க நிரபராதிகள்னு சொல்லி விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா இவங்களுடைய திரை வாழ்க்கைன்றது அதுல இருந்தே முடிவுக்கு வந்துருச்சா? 44 இந்த கொலை வழக்குல உள்ள போறாங்க 2 பேரும். போகும்போது NSKவுக்கு வந்துட்டு அவர் பெரும்பாலும் ஹீரோ கிடையாது, துணை கேரக்டர் தான். அவருக்கே வந்து ஒரு 25 படங்கள் கைவசம் வந்திருக்கு. பாகவதற்கு வந்து 30 படங்கள் மேலே கைவசம் வந்திருக்கு. அதுல வந்து புக்கிங்ல ஆமா இருக்குது. அட்வான்ஸ் வாங்கின படம் மட்டும் 13 படங்கள். என்ன காத்துட்டு இருக்கிற படம் 35 படங்கள். டேட்டு கொடுத்து ஓகே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாமே நிக்குது. ஒரு சிறைக்கு போனார் இல்லையா, இவருக்கு வந்து இவருடைய மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறங்கினா ஊர்வலம், ஏறினா ஊர்வலம்ன்ற மாதிரி வாழ்ந்தவர். ரயில் ஏறும் போதும் ஊர்வலம், மக்கள் கூட்டம், இறங்கும் போதும் மக்கள் கூட்டம். ரயில்ல போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டாலே அந்தந்த ஸ்டேஷன்ல கூட்டமா மக்கள் காத்திருப்பாங்க.
என்எஸ்கே வந்து அந்த மாதிரி ஒரு திராவிட இயக்க கூட்டத்தில் வந்து அவர் பேசுறாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்து நிற்பாங்க. 2 பேருக்கும் பெரும் கூட்டம் இருக்கு. ஆமா, இவர் வந்து கொஞ்சம் திராவிடியன் மூவ்மெண்ட்ல அவர் கொஞ்சம் டிராவல் பண்றாரு. அவர் முழுக்க முழுக்க ஆன்மீக சார்ந்த இதுல அவர் டிராவல் பண்றாரு. 2 பேருக்குமே வந்து அது சார்ந்த மக்கள்கிட்ட வந்து நிறைய மரியாதை வரவேற்பு. இப்ப சிறையில் இருக்கும்போது என்எஸ்கேனால கொஞ்சம் போர்க்குணம் உள்ளவர், கொஞ்சம் எல்லாமே ஏற்கனவே வந்து அரசியல் கைதியா வந்து சிறைக்கெல்லாம் போனவர், வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது, அதெல்லாம் வந்து அவருடைய வாழ்வியல் முறையே வேற. அவர் கொஞ்சம் தாங்கிட்டாரு. இவர் வராருல சிறையில இருந்து வரும்போது ஊர்க்குலைஞ்சி போய் அந்த பாகவதர்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கேசம் எல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கோம். தேஜஸ் கோல்டு மாதிரி மின்னும். அதெல்லாம் இல்லாம சிறை வாழ்க்கை, தனிமை, சிறை வாழ்க்கை அவரை சிதைச்சிச்சு. ஒண்ணுமே இல்லை, அந்த முகத்துல அந்த தேஜஸே இல்லை, கண்ணில் ஒளி இல்லை, ஜீவன் இல்லை. வெளியே வரும்போதே அவரை சிறை வாசல்ல போயிட்டு அவங்க 2 பேரும் வந்து வரவேற்று கூட்டு வரதுக்கு அதிகபட்சம் ரொம்ப நெருக்கமான நட்பு ஓட்டத்தில் ஒரு 10 பேர் தான் போயிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் வந்து இவர் ரயில் ஏறும்போது 1000 பேர் நிற்பாங்க, இறங்கும்போது 1000 பேர் நிற்பாங்க. என்எஸ்கேவும் அதே மாதிரி தான். ஆனால் சிறையில் இருந்து அவங்களை கூட்டு வர போன கூட்டம் வந்து ரொம்ப குறைவு. அதுக்கு பிறகு வந்துட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் எதுவுமே பண்ணலை. அந்த அட்வான்ஸ் கொடுத்த படங்கள்லாம் என்ன ஆச்சு? அவங்க திரும்பி கண்டினியூ பண்ணாங்களா இல்லை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்களா? அட்வான்ஸ் புக்கிங் பண்ணாங்க இல்லையா, முன்பணம், அவங்களாம் வந்துட்டு ஒரு 20 பேருக்கு மேலே. முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 5 பேர் தான் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, இனிமேல் படம் எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தயங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த 15 பேரும் வந்துட்டு பேசுறாங்க, ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஆமா. அப்போ இவங்களுக்காக என்எஸ்கேவுக்கும் பாகவதற்காக சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்துலாம் நடக்குது. அவங்க நடிச்சு கொடுத்துருவாங்கய்யா, பணம் கேட்காதியானோ. இவங்க வந்து என்எஸ்கே ஒரு வகையில் தான தர்மம் பண்ணியிருந்தாலும் பாகவதரும் மறைமுகமாக தான தர்மத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அந்த வகையில் அவருடைய கையிருப்பும் நிறைய இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்கள்ல இருந்த சொத்தை வந்து பாகவதர் விற்கிறார். ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கிறார். விற்று எல்லாருக்கும் யார் யார் தரணும் எல்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு கடைசியில் வந்து சொந்த வீடு இல்லாத நிலைமைக்கு அவர் போகும்போது தான் அவருடைய கடனே இல்லை. என்எஸ்கேவுக்கு வந்து அதோட மோசம். ஏன்னா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, சொத்தே கிடையாது. இருந்த சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு. தெரிந்த நடிகர்கள்ட்ட வாங்கி திருப்பி கொடுத்துறன்னு வாங்கி இந்த பணத்தெல்லாம் கொடுத்து அவரை வந்து மனசளவில் அவங்க ரொம்ப செதஞ்சிட்டாங்க. கையில் பணம் இல்லை, அள்ளி கொடுத்தவங்கிட்ட பணம் இல்லை, கடன்காரன் வேற கேட்குறான். ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்தா கடன்காரன் தானே கேட்குறான். என்ன பண்ணுறது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. டோட்டலாக 0 ஆகிட்டாங்க. அதிகபட்சம் வந்து அவங்க சிறையிலேருந்து வந்து ரொம்ப நாள் வாழலை. ஒரு சரியானா பார்த்துக்கலாம், 57 இவர் இறக்குறாரு, 59 அவர் இறக்குறாரு. 2 ஆண்டு முன்னாடி. இந்த சோகமே உங்களை காலி பண்ணிடுச்சு. இதற்கு முன்னாடியே அவங்க இந்த வழக்குகளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டாங்க, அதுக்காகவே நிறைய சொத்துக்களை விற்றாங்க, அதுலேயே பாதி பணம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை, வழக்குகளுக்காக வந்துட்டு முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு என்எஸ்கேக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பகுத்தறிவாளர்கள் அமைப்புல இருந்து திராவிட சிந்தனை உள்ளவர்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணாங்க. என்எஸ்கேட வழக்கு அட்வொகேட்லாம் அவங்க கொடுத்தாங்க. இவருக்கு பாகவதற்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை. அவர் தான் ஏகப்பட்ட சொத்துல வித்தார் வழக்குக்காக. என்எஸ்கேக்கு வந்து இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்ல நிறைய பேர் இந்த அட்வொகேட்டுக்காகவும் நிறைய பண உதவியெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. சொத்தை தான் வழக்குக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. 2 பேரும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டுறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கடிதம் தான் இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் அந்த கொலை பண்ணாங்க இல்லையா இந்த அக்யூஸ்டு, அதில் ஒரு அக்யூஸ்ட் வந்து இந்த சம்பவம் நடந்ததுமே இந்த பக்கம் ஒரு குத்துயிரம் குலையிரமா துடிச்சிட்டு இருக்காரு. வெப்பேரி காவல் நிலையத்துக்கு இவரை வந்து அந்த கோபால்ன்ற கைரிக்ஷா ஓட்டுறோம் கொண்டு போகிறான். போகும்போது அது இடது பக்கம் தான் போகணும். அந்த யானைக்கோணி மேம்பாலத்துக்கு இடது பக்கம் போனால் தான் வெப்பேரி காவல் நிலையம். வலது பக்கத்தில் ராமண்ணான்னு ஒரு சினிமா ஃபைனான்சியருடைய ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் நோக்கி கொலையாளியில் ஒருத்தன் ஓடுறான். எதற்காக ஓடிட்டு கதவை தொட்டுறான். அவர் திறக்கிறாரு. தலைவரை முடிச்சாச்சு லட்சுமிகாந்தனை, இனிமேல் சினிமாவில் நிம்மதியாக இருக்கும், அண்ணன் என்எஸ்கேவும் தலைவர் பாகவதரும் நிம்மதியாக இருப்பாங்க, இந்த தகவலை சொல்லிட்டு போதான் வந்து அவரு பதறாரு. தெரியும் இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும், மோட்டிவ் நிறைய இருக்குதுன்றது ராமநாதன் தெரியும். பயந்து போயிட்டு இதையே என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி பதறாரு. இல்லைங்க சொல்ல தோணுச்சுங்க சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அவர் என்ன பண்றாரு, அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு கடிதம் எழுதுறாரு. இது மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்குது, ஒருத்தன் சொல்லிட்டு போறான். ஏன்னா வெளியே வந்து உண்மையிலேயே குத்தி போட்டிருக்கான்றது அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லிட்டு போறான், எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இது வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட யாரா சொல்ல போறானுங்க, போலீஸ் விசாரிக்க வந்தா நம்ம தேவையில்லாம சிக்கல்ல மாட்டுவோம், அதனால இது விஷயமா யாருன்னா கேட்டாங்கன்னா எதுவும் சொல்லிட்டாத அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று போடுறாரு. எங்க இருந்த நண்பருக்கு
திருச்சியில் இருக்கிற நண்பருக்கு. ஓகே. அந்த கடிதம் வந்து போகிறதுக்குள்ள இவர் இறந்துடுறாரு. இறந்துறாரு. அடக்கெல்லாம் முடிஞ்சிருது. ஒரு 4 நாள் கழிச்சு அந்த கடிதத்துல இருந்த ஆள் வந்து முகவரியில இல்லைன்னு சொல்லிட்டு கடிதம் ரிட்டர்ன் வருது. எங்க இந்த ராமண்ணான்னு சொல்லிட்டு ஆமா, அவர் சினிமா பைனான்சியர் ஆபீஸ் திரும்பி வருது. போலீஸ் வந்துட்டு உங்களுக்கு என்எஸ்கே பாகவதர் இவங்களெல்லாம் தொட்டது இல்லாம அவங்க கூட யார் யார் இருந்தாங்க, அந்த சர்க்கிள் ஒரு ஒருத்தரா அந்த கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் அந்த வழக்குல மாட்டுறாங்க. சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு நான் பழக்கம், எனக்கு நீங்க பழக்கம், அந்த மாதிரிலாம் ஒரு பண்ணும்போது ராமண்ணா தான் பைனான்ஸ்லாம் பண்ணுவார். அப்போ போய் உங்களுக்கு அவரையும் தூக்குறதா வராங்க. போலீஸ் வரும்போது தான் அந்த வெப்பேரி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணன்குடி நம்பியார்கிட்டே அந்த கடிதம் மாட்டுது. அவர் பிடிச்சு பார்க்கும்போது அப்போ உலகம் தெரிஞ்சிருக்குது, நீங்க வான்னு கூப்பிட்டு போறாரு. அந்த கடிதமும் ஒரு சாட்சியா கோர்ட்ல நின்றது, ஒரு ஆவணமா இருந்தது. அது மாதிரி பல விஷயங்கள் இது ஆவணமா இருந்ததுனால. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்எஸ்கேவும் பாகவதரும் வந்துட்டு இந்த வழக்குல வந்துட்டு ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கே முன்ஷியும் ராஜாஜியும் வந்து அப்போ சொன்னாங்கன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து ஊரறிஞ்ச பிரச்சனை. ஏன்னா பல மாதங்களா வந்துட்டு இவங்க வந்து லட்சுமிகாந்தனுக்கும் இந்த பாகவதர் இவங்களுக்கு இருந்த பிரச்சனை ஊரறிஞ்ச பிரச்சனை. பல மாதங்களா வந்து இவங்க திட்டமிடலாம் நடந்திருக்குது. இந்த அதாவது நம்ம இப்ப இருக்கு பாருங்க நேரு ஸ்டேடியம், அது பக்கத்துல மயிலேடி பூங்கா இருக்குல்ல, நேரு ஸ்டேடியம்லாம் பிற்காலத்துல வந்தது தான். அந்த மயிலேடி பூங்கா வந்து கலந்தாய்வு பூங்கா, அது பேரு அவ்வளவு பெரிய பூங்கா. அது ஒரு ஃபாரினர், நம்ம பிரிட்டிஷார் வெள்ளக்கார கட்டினது தான் அது. அந்த அந்த பூங்கால உட்காந்து பேசுவாங்க, எப்படி பண்ணலாம், எந்த பக்கம் வருவாங்க, கை ரிக்ஷால எப்படி மடைக்க பண்ணலாம். இதெல்லாம் அந்த போலீஸோட இந்த வாக்குமூலத்துல, கிருஷ்ணன் நம்பியாரோட வாக்குமூலத்துல ஆவணமா கொடுத்துருக்காரு. 56 பக்கமா நம்ம அது முதல் தகவல் இருக்கு. அதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. 13 இடத்துல உட்காந்து பேசியிருக்காங்க. கொலையாளிகள் மயிலேடி பூங்கால ஒரு முறை. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த நடராஜ தியேட்டர் வந்து அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த நடராஜ தியேட்டருக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியால, அதுக்கு பிறகு வந்து சூளை அவதான ராமசாமி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கால, இந்த மாதிரி பல இடங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். லட்சுமிகாந்தனையும் கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா இவர்கள் தான் கொலை செஞ்சாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீதிமன்றம் விடுவிச்சிச்சு. இப்படியான சூழல்ல ஒரு பெரிய நட்சத்திரங்கள் 2 பேருடைய வாழ்க்கை தரமட்டமாயிருச்சு இந்த வழக்கினால. ஆமா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது காலத்துடைய கட்டாயம். அது நீங்க எப்ப 2 வருஷம் உள்ள போறீங்களோ, 2 ஆண்டு 8 மாதம் சிறைங்க. இப்பவே வந்து சிறையில வந்து எவ்வளவு குடும்பம்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப மோசமா இருந்தது. உணவு கிடையாது. நீங்க வந்து தினமும் உங்களை 100 பேர் பார்த்து உங்களுக்கு சால்வை போடுவோம், மாலை போடுவோம், காலில் விழுந்து வணங்குவோம். உங்களுடைய தேஜஸை பார்த்து மெய் மறந்து பாகவதரையா உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு உங்களை தொட்டு பார்த்துட்டு சந்தோஷப்படுறவன். அப்புறம் என்எஸ்கே பார்த்துட்டு ஐயா வள்ளல்யான்னு காலில் வருவேன். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே இல்லை. உணவு வீட்டு உணவு இல்லை. தங்கத்தட்டில் சாப்பிட்டவருக்கு வந்து அலுமினிய தட்டு. என்எஸ்கேக்கு வந்துட்டு எளிமையாக சாப்பிட்டாலும் அவர் வந்துட்டு கூட்டமாக சாப்பிடக்கூடிய ஆள், 4 பேர் கொடுத்துட்டு சாப்பிட்ற ஆள். அவருக்கே யாருன்னா கொடுப்பாங்களான்ற அளவுக்கு சூழலை. அப்போ உங்களுக்கு மனசளவில் நீங்க வந்து செதஞ்சிருங்க. இன்னொரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் தன்னுடைய புகழையோ இல்லை நம்ம அதிகாரத்தையோ நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் எடுத்த பாதை அவரை மரணத்துக்கு தள்ளிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். அதாவது லட்சுமிகாந்தன் வந்து பல பேருக்கு வந்துட்டு உதவி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் ஆரம்பத்துல இருந்தது. ஆனா அவருக்குள்ள இருந்த இன்னொரு மிருகம் இருக்கு இல்லையா, அந்த மிருகம் வந்துட்டு தன்னை பெரிய ஆளா ப்ரொமோட் பண்ணிடுறதுக்காக பல விஷயங்களை கையில் எடுத்தது. அதுல ஒண்ணுதான் அந்த நில மோசடி. அதுலதான் வந்து உங்களுக்கு 1932 வந்து உங்களுக்கு ராஜமந்திரியில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்படுற அளவுக்கு இருந்தது. அப்ப நீங்க இந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா 44, அப்போ 12 ஆண்டு காலம். அப்ப அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அந்தமான் வந்துட்டு அப்புறம் ட்ரெயின் ஆயிட்டு இங்க வந்துட்டு இங்க இருக்கும்போதே வந்து கேஸ் முடியல. அதுல வந்து 7 ஆண்டு சிறை போயிடுச்சு. அதிகபட்சம் வாழ்ந்தது வந்து 5 ஆண்டு. 5 ஆண்டுல இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இந்த கொலை வழக்கு பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி புண்ணியமூர்த்தி சார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.